அட நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா வரேன். எஸ்ஐ தான் அனுப்பி வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சிதம்பரம் ஐயாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் என்ன பண்றது, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, சிகாமணி சைடுல வேற பிரஷர் அதிகமா இருக்கு, அதனால சிதம்பரம் ஐயாவை ஒரு வாரம் தலைமறைவா இருக்க சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு எஸ்ஐ ஐயா சொல்லி அனுப்பியிருக்காரு ஐயா. தலைமறைவா இருக்குதா? கெட்ட நேரத்துலயும் ஒரு நல்ல நேரம். போஸ், மாமா கூட்டு மெட்ராஸுக்கு போயிடு. போங்க ஐயா. ஐயா, ஒரு தப்பு செய்யாத நான் ஏன் ஊரை விட்டு ஓடணும்? ஐயா என்னங்க எப்படி சொல்றீங்க? எஸ்ஐ ஐயாவே சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, கிளம்புங்கய்யா. ஐயா நீங்க அவசியம் கிளம்பித்தான் ஆகணும். நீங்க இப்ப கிளம்பலன்னு வச்சுங்க, எஸ்ஐ ஐயா தானே வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும்னு ரொம்ப சங்கடப்படுறாரு ஐயா. தயவு செய்து கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க. நான் எங்கய்யா போவேன்? ஐயா கிளம்புங்கய்யா. எங்க போவேன்? எதுக்கு பயப்படுறீங்க? வாங்க நம்ம மெட்ராஸ் போலாம். மெட்ராஸுக்கு போய் எப்படா பொண்ணுங்க வீட்டுல தங்குறது? மாமா நான் இருக்கல மாமா, வாங்க அங்கே போய் தங்கிக்கலாம். என்னண்ணே மெட்ராஸ்ல 3 பொண்ணுங்க வீட்டு வச்சுக்கிட்டு எங்க போறதுன்னு தயங்குறீங்க? போஸ் நீ மாமா கூட்டிட்டு உடனே கிளம்பு. ஐயா கிளம்புங்க ஐயா. மாமா வயசு பிள்ளை வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த நிலைமையில இங்க இருக்கு நல்லா இல்ல, வாங்க கிளம்பலாம். அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா, போயிடலாம் வாங்க. மாமா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், முன்னாடி கிளம்பணும். வாங்க நீ கிளம்புங்க. கிளம்புங்க, ரெடி பண்ணு போ. வாங்க மாமா. வாங்க வாங்க நம்ம போவாங்க. ராஜனே, ராஜனே, என்ன போஸ் காலங்காத்துல வந்துட்ட? வாங்க மாமா. இது என் மாமா, இது என் வைஃப், இது என் அச்சினிச்சி. வாங்க மாமா உள்ள போலாம். பார்த்தனா வாங்க, வாங்க மாமா உள்ள வாங்க. வாதனும் வா, உள்ள இப்படி படுக்க போடு போ. வாங்க போ. வாங்க மாமா வாங்க. தானோ இப்படி வாய் வச்சு பிள்ளைய படுக்க போடு. வாங்க மாமா உட்காருங்க மாமா. தானோ படுக்க போடுமா. போஸ் கொஞ்சம் அண்ணே, உங்க சங்கடம் எனக்கு புரியுது. எனக்கு வேற வழி தெரியல. ஊர்ல மாமாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அங்க இருக்க முடியாது, அதான் இங்க கூட்டு வந்துட்டேன். ஒரு 2-3 நாளைக்கு இங்க தங்கிக்கலாம்லண்ணே, பரவாயில்லையா? இப்படி கூட்டிட்டு வந்துட்டு உட்கார வச்சுட்டு கேட்டா உனக்கே தெரிஞ்சிருக்கணும், தர்ம சங்கடமா இருக்கு. கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லைண்ணே, அதான். அப்படி இல்ல போஸ், ஆம்பளைங்களா இருக்கோம், உங்க ஒய்ஃபு, கை குழந்தை, உங்க மாமா, வயசு பொண்ணு எல்லாரையும் வச்சுக்கிட்டு எப்படி அவங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாரு. இல்லண்ணே, அது எனக்கு யோசிக்க வழி இல்லாம தான் இங்க கூட்டு வந்துட்டேன். ஒரு 2 நாளைக்கு தானே. சரி விடு, என்ன பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணி பாப்போம். வா. என்னடா போஸ், நாம இங்க வந்தது அவங்களுக்கு எல்லாம் இடைஞ்சலா இருக்குதோ? இல்ல மாமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன மாமா, அவங்க பேசின வார்த்தையில சொரத்தையே இல்ல. என்னது நான் பண்றது, பொதுவாவே ஒரு சங்கடம் இருக்கத்தானே செய்யும். அது எனக்கு நல்லா புரியுதுப்பா. ஒரு சின்ன ரூம்ல 5-6 பேரா இருக்கிறாங்க, நம்ம திடீர்னு வந்து நின்னா அவங்களுக்கு சங்கடமா தானே இருக்கு. எனக்கும் ஒரு மாதிரியே தான் இருக்கு மாமா, கையில குழந்தை வேற. மாமா விஜயக்கா வீட்டுக்கு போலாம். இல்ல அங்கெல்லாம் போக வேணாம். கோபியையும் அவங்க அப்பாவையும் தவிர அங்கே ஒருத்தனும் மனுஷனே கிடையாது. அப்போ ஒண்ணு செய்யுமா, லீலா விட்டு போயிருவோமே. அப்பா அதெல்லாம் வேண்டாப்பா. ஏங்கா? இல்ல பவானி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேண்டாம். ஏங்கா அப்படி சொல்ற? எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நம்ம இங்கேயே இருப்போம். அண்ணே, சமூக அண்ணே, இவங்கெல்லாம் இங்கே தங்கியிருக்கிறதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? எனக்கு தெரியும், நாங்க வந்திருக்கிறது உங்களுக்கு அனாவசிய சிரமம் தான். இல்ல பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்ல, நீங்க தங்கிக்கலாம். போஸ் ஒரு நிமிஷம்.
இனிமேலாவது இது மாதிரி சிக்கல்ல எங்களை மாட்டிவிடாத போஸ். 4 பேருக்கு இடத்துல ஒரு வார்த்தை கேட்டு பண்ணிருக்கலாம். இப்படி கூட்டு வந்து சொன்னா என்ன அர்த்தம்? சரி சரி, இனிமே விவரம் இல்லாம இது மாதிரிலாம் பண்ணாத. மாமா என்ன சொல்றாரு? இல்ல அதெல்லாம் இங்க தங்கிக்கலாம்னு சொல்லிட்டாரு. வாங்க மாமா உள்ள போலாம். பார்த்தோம் பவானி வா. ஓகே, இதே டைப்ல எல்லாத்தையும் கட் பண்ணிருங்க. கோபி ஒரு நிமிஷம். என்ன இவரை கூட்டு வந்திருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? கொஞ்சம் பிரச்சனை தான். என்னன்னா போஸ் இவங்க ரூம்ல தங்கி இருக்கிறதே சிரமம் தான். இதுல அவங்க குடும்பம் வேற வந்து தங்கி இருக்கான். குடும்பமா? அதான் போஸோட மாமனாரு, குழந்தையா, பொண்டாட்டி, கை குழந்தை எல்லாரும் வந்து தங்கி இருக்காங்க. பிரைவேசியா இருக்கணும்னு ஃபீல் பண்றாப்ல. அவங்க வேற 2-3 நாள் தங்க போறாங்களாம். 2-3 நாள்? என்ன விஷயம் தெரியுமா? என்ன பிரச்சனை என்ன விஷயம்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, பேச்சுலரா இருக்கும், ஒரு தம் அடிக்க முடியல, கைய கால நீட்டி தூங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்றாப்ல. இதை என்கிட்ட சொல்லி சங்கடப்பட்டாப்ல. அதான் உங்ககிட்ட நேரடியாக கூட்டு வந்துட்டேன். இத சொல்றதுல என்ன இருக்கு? சரி, அவங்கள நான் எங்க விட்டு கூட்டு வந்துடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ வேலையை பாருங்க. சார் கோபி, உன்னதான் கேட்டு இருந்தேன். 2 ஓவர்சீஸ் கால் வரும், அதை அட்டன் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸை நோட் பண்ணி வை. நான் ஆடிட்டர் பார்த்து வந்துடுறேன். சார், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதான். என்ன முக்கியமான வேலை? ஆபீஸ் வந்தா முக்கியம். இருந்து வேலையை பாரு. நான் வரத்துக்கு 3 மணி நேரம் ஆகும். நீ வெளில எங்க போயிடாத. ஹலோ செல்வா, நான் கோபி பேசுறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ணன் இருக்காப்லையா? அப்படியா? என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம போசன ஒரு பேச்சுலர்ஸ் ரூம்ல தங்க வச்சிருந்தேன். இங்க ஏற்கனவே பிரச்சனையா இருந்துச்சு. இப்ப திடீர்னு சிதம்பரம் மாமா, தனாண்ணி, பவானி எல்லாருமே வந்திருக்காங்களாம். ஒரு 2 நாள் இங்கதான் தங்க போறாங்களாம். அவங்க எல்லாருமா? அங்க எதுக்கு? எனக்கு புரியல. என்ன விவரம்னே தெரியல. எனக்கே இப்பதான் தகவல் கிடைச்சிச்சு. சரி, அவங்க போய் பார்த்துட்டு வரலாம் புறப்பட்டேன். அதுக்குள்ள மேனேஜர் எனக்கு வேலை கொடுத்துட்டாரு. ஒரு 2 மணி நேரத்துக்கு என்னால இங்கேருந்து கிளம்ப முடியாது. சரி, அதான் உங்களுக்கு பேசலாமேன்னு ஃபோன் பண்ணேன். அப்படியா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, பேச்சுலர்ஸ் ரூம்ல ஃபேமிலியோட உங்களை தங்க வைக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. நீங்க அங்கே கிளம்பி போய் ஒன்று எங்க வீட்டுக்கோ இல்லை உங்க அண்ணன் வீட்டுக்கோ கூப்பிட்டு வந்தா நல்லா இருக்கும். செல்வம், என்ன அமைதியா இருக்கீங்க? இல்ல, ஒரு சின்ன சிக்கல். போஸ் அண்ணனுக்கும் எங்க அண்ணனுக்கும் சின்ன மனக்கசப்பு, பேச்சுவார்த்தை இல்லை. அதான் இப்போ எங்க வீடா இருந்தாலும் சரி, அண்ணன் வீடா இருந்தாலும் சரி, போஸ் அண்ணன் வரமாட்டாரு. தானானியும் அப்படிதான் ஒத்துக்க மாட்டாங்க. அதான் யோசிக்கிறேன். ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அங்கே கிளம்பி போய் அவங்களை எங்க வீட்டுக்கு மட்டும் கூட்டு வந்தீங்கன்னா போதும். அது வேணா பண்ணலாம். நல்ல ஐடியா. ஒரு நிமிஷம்ங்க. சொல்லுங்க. சரோ, வாங்க, இந்தாங்க. சரோ, எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் நிலம் வாங்கணும்னு சொன்னாரு. ஏதோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாரு, எனக்கு தெரியாது. சரி, மாமா கிட்ட கேட்கலான்னு அழகர் குளத்துக்கு ஃபோன் பண்ணேன். அப்பா கிட்ட பேசிட்டீங்களா? இல்ல, வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். வீட்ல யாரும் இல்லையா? நேற்று ராத்திரி உங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதான் மாமா, பவானி, போசு, தனம் எல்லாம் கிளம்பி மெட்ராஸுக்கு வந்திருக்காங்களாம். ஐயோ, என்ன என்ன பிரச்சனையா? அது பக்கத்து வீட்டுக்காரங்க நேற்று ராத்திரி வீட்டுல இல்லையா, அதான் என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் சொன்னாங்க. வீட்ல இருந்து எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்கன்னா அப்படி என்ன பிரச்சனையோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சரோ, பதட்டப்படாத. யாரையாவது விட்டு என்னன்னு விசாரிக்க சொல்லுவோம். இல்லங்க, என் மனசுக்கு படபடன்னு இருக்கு. வீட்ல இருந்து எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்கன்னா ஏதாவது பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். ஐயோ சரோ, பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இருக்காது. ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்தா கூட நாம இல்லையா பாத்துக்க மாட்டோமா? வாங்கம்மா. வாங்கத்த.
ஏண்டா மாணிக்கம் இவையே ஒரு மாதிரியா இருக்கா? அது வந்து என்னடா ஏதோ வந்து போயின்னுகிட்டு இவன் மூஞ்சிய பார்த்தா ஏதோ அழுது வடிஞ்ச மாதிரி இருக்கு. என்னடா பிரச்சனை? அது அழகர் குளத்துல நேற்று ராத்திரி ஏதோ பிரச்சனையா, அதான் மாமா தனம் போஸ் பவானி எல்லாம் கிளம்பி மெட்ராஸுக்கு வந்திருக்காங்களாம். பிரச்சனையா? என்னடா பிரச்சனை? அது சரியா தெரியல. பிரச்சனை என்னன்னு தெரியாம கண்ணை கசக்கிட்டு இருந்தாள்னா எப்படி? புள்ளத்தாச்சி பொண்ணு எதுக்கு எடுத்தாலும் கண்ணை கசக்கிட்டு இருந்தாள்னா விளங்குமாடா? இல்லம்மா, அது பிரச்சனை என்னன்னு தெரியாதனாலதான் பதட்டப்படுறேன். உப்பு பெறாத விஷயத்துக்கெல்லாம் இப்படியே அழுதுகிட்டு இருந்தானா உடம்பு என்னத்துக்குடா ஆறுது? சரி, என்னம்மா இந்நேரம் வந்திருக்கீங்க? வீட்டுல யாரும் இருக்கா? நிர்மலாவா? இல்லப்பா, அவங்க 2 பேரும் எங்கேயோ வெளியே கிளம்பி போயிருக்காங்க. சரி அப்படியே இங்க வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். வாடா. அண்ணே, கோபி கடைக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்னவா? இல்ல, போஸ் அண்ணா அந்த ரூம்ல கோபி தான் தங்க வச்சாரு. திடீர்னு ஊர்ல இருந்து சிதம்பரம் மாமா பவானி தனோனி எல்லாம் கிளம்பி வந்து அந்த ரூம்ல தங்கியிருக்காங்களா? போஸ் அண்ணனோட ரூம்மேட் போய் கோபிகிட்ட சங்கடமா ஃபீல் பண்ணிருக்காரு. அங்கேயா தங்கியிருக்காங்க? சரி, விஷயம் என்னன்னு தெரிஞ்சுதா? என்ன விஷயம்னு கோபிக்கே தெரியாதான். இந்த மாதிரி போஸ் ரூம்ல தங்கியிருக்காங்களா, அவங்களை கூட்டு போய் எங்க வீட்டுல விடுன்னு சொல்லி கோபி ஃபோன் பண்ணி சொன்னாரு. என்ன சிக்கலான பிரச்சனையோ என்னமோ, சொந்தக்காரங்களா இருந்துகிட்டு இப்படி சந்தர்ப்பத்துல நாம உதவலைன்னா எப்படிரா? நீ போய் பவானியும் சம்பந்தியும் கையோட கூட்டிட்டு வந்துரு. மாமாவையும் பவானியுமா? என்னம்மா சொல்ற? ஆமா, பவானியும் சம்பந்தியும் கூட்டிட்டு வா. ஆமாடா செல்வம், மாமாவை பவானியும் கூட்டிட்டு வந்துரு. போஸ் அங்க இருக்கிறதுனால தனம் அங்கேயே தங்கிக்கலாம். மற்றவங்க எல்லாரும் அங்கேயே தங்கினா போஸோட ரூம்மேட்ஸ் ஏதாவது சங்கடமா ஃபீல் பண்ணலாம். அதான் மாமாவையும் பவானியும் கூட்டிட்டு வந்துரு. சரி. அப்பா என்னங்கப்பா? அண்ணே, அடடே, வாங்க செல்வா, வாங்க வாங்க, உள்ள வாங்க, போலாம் வாங்க. செல்வன் தம்பி, நீங்க எப்படி இங்க? அது இருக்கட்டும், நீங்கெல்லாம் எப்படிங்க? சும்மா ஒரு வேலையா வந்தா? செல்வம், அதெல்லாம் இருக்கட்டும். என்ன இந்த பக்கம், இது முக்கியமான விஷயமா? இல்லண்ணே, கோபி தான் ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னாரு. கோபி மாப்பிளைக்கு எப்படி தெரியும்? இல்ல, போஸ் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் தான் கோபி ஆபீஸ்ல போய் சொல்லிருக்காங்க. உடனே கோபி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அண்ணா, நீங்க வேலைக்கு போல? இல்ல, இவங்க எல்லாம் இங்க இருக்காங்கல்ல, அதான் அவங்க கூட இருக்கலாமே. சரி. ஏமாமா, ஏதாவது பிரச்சனையா இருந்தா என்கிட்ட சொல்லக்கூடாதா? பிரச்சனை இல்லை, ஒண்ணு இல்லை தம்பி. ஒரு வேலையா வந்தா அப்படியே போஸ் ரூம்ல தங்கிக்கலாம்னு. அதுக்கு சொல்ல, இது பேச்சுலர்ஸ் தங்குற இடம். இங்க போய் பவானி எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க தங்குறது அவ்வளவு சரியான்னு தெரியல. ஏன் மாணிக்க அண்ணா வீட்டுல வந்து தங்கலாமே மாமா? எதுக்கு தம்பி, நல்லா இருக்க, நல்லா சௌரியப்படாது. இங்க சௌரியமா தான் இருக்கு. இல்ல, அதுக்கு இல்ல, இங்க தங்கறதுக்கு மாணிக்க அண்ணா வீட்டுல இல்ல கோபி வீட்டுல தங்கலாமேன்னு சொன்னேன். எங்க வீட்டுக்கு வாங்க இல்ல அந்த வீட்டுக்கு போங்கன்னு சொல்ற நிலைமையில நீங்களும் இல்ல, நான் அதே நிலைமையில தான் இருக்கிறேன். இல்ல, அப்படி இல்ல. வாங்க. நீங்க எல்லாம் வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டு தான் செல்வத்தை அனுப்பிச்சு வச்சேன். என்ன பிரச்சனை? தெரியல, அதான் கேட்டேன். என்கிட்டயும் ஒன்றும் சொல்லல. சரி, எதுவா இருந்தாலும் மாணிக்கண்ண வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா சங்கடமா ஃபீல் பண்றாரு. எல்லாருமே வந்திருக்கீங்க, என்னமாமா பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கிறது நல்லா இருக்காது. போசன் நான் தான் இங்க கொண்டாந்து வச்சேன். ஆனா இது பேச்சுலர்ஸ் தங்குற இடம். அவங்க எல்லாம் தங்குற இடத்துல லேடிஸை கொண்டாந்து வைக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. உங்களுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். எனக்கு அது புரியுது மாப்பிள்ள, வேற வழி இல்லாம தான். இல்ல மாமா, போசனை கூட தங்கி இருக்கிறவரு கார்மெண்ட்ஸ்க்கு வந்து நீங்களாம் வந்திருக்கிறத சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டு பேசினாரு. அப்படியா சொன்னாங்க? நான் கேட்டப்போ பரவாயில்ல தங்கிக்கன்னு சொன்னாங்க. முகத்தாட்சியத்துக்காக அப்படி பேசியிருக்காரு, வேற வழி. சரி, நீங்க கிளம்புங்க மாமா, நம்ம போலாம். எங்க? நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. நான் கார் எடுத்துட்டே வந்துட்டேன், வாங்க போலாம்.
உங்க வீட்டுல வந்து எனக்கு மனசு ஒப்பல வேண்டாம் இல்ல மாமா இங்க தங்குறது நல்லா இருக்காது. நீங்க கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். என்ன செல்வா, நான் சொல்றது கரெக்ட் இல்ல தானே? எனக்கும் அதான் சரின்னு படுது. முதல்ல கிளம்புங்க மாமா. ஆனா நீங்க எப்படி கூட்டு போவீங்க? ஆபீஸ்ல இருந்து அசையவே முடியாது, வேலை ஜாஸ்தி. நீங்க ஆபீஸ்ல நிறைய வேலை இருந்த உண்மைதான். ஆனா இவங்க எல்லாம் வந்திருக்காங்களே, என்ன விஷயம்னு தெரியல. ஒரு வேலையும் ஓடல. ஸ்ட்ரைட்டா மேனேஜர்ட்டே சொல்லிட்டேன். அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். அண்ணி, குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களையும் பாப்பாயும் பார்த்த உடனே விஜய்க்கு பயங்கர சந்தோஷமாயிடும். அதுக்காவது நீங்க வரணும். வாங்க. என்ன தினம் மாப்பிள்ள கூப்பிடுறாரு. அப்பா விஜயக்கா வீட்டுக்கு போலாம்ப்பா. ஆமாப்பா, கிளம்பலாம்ப்பா. பவானி எடுத்து வைமா, எல்லாரும் கிளம்பலாம். அண்ணே கிளம்புங்க. அக்கா, விஜய் வாக்கா. வா பவானி, வாங்கப்பா. எப்படிக்கா இருக்க? நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வர்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏதாவது முக்கியமான விஷயமா?